குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். நீ 3 சிலிண்டர் அதுவும் ஏழைகளுக்கு மட்டும்தான் என்று சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் எந்த ஒன்றும் ஏழைகளுக்கு மட்டும்தான். எவனுக்கு கால் ஊனமோ அவனுக்கு தான் முட்டுக்கோள் வேண்டும். சரியாக நடக்கின்றவனுக்கு முட்டுக்கோள் தேவையில்லை. இப்பொழுது இவர் அண்ணன் என்றும் தாய் மாமன் என்றும் சொல்லிக்கொண்டு அரசு மருத்துவமனையில் பிள்ளை பெறுகின்றவர்களுக்கு மட்டும் இப்பொழுது கூடுதல் எண்ணிக்கையில் வருவார்கள் இந்த மோதிரத்திற்காக. நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். அந்த அறிவிப்பு நல்ல அறிவிப்பு. விஜய் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்பது ஒன்று. அதன் மூலம் 4000 ஏக்கர் நஞ்சு நிலம் காப்பாற்றப்பட்டுவிட்டது. 80 ஏரிகள் காப்பாற்றப்பட்டுவிட்டது. 28 கிராம மக்களின் வீடுகள் காப்பாற்றப்பட்டுவிட்டது. அதை அழிப்பதற்கு திமுக முயன்றது. அந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்ததன் மூலம் அந்த மக்களுக்கும் அந்த நஞ்சு நிலத்திற்கும் இவர் செய்ய வேண்டிய பணியை செய்துவிட்டார். திமுக அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அங்க ஜாப் கிடைச்சிருக்கும், வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். வேலை வாய்ப்பு வருமானம் கட்டுகிற போது கிடைக்கும். நேர்மை அடிப்படையில், அறிவு அடிப்படையில், தொண்டு மனப்பான்மை அடிப்படையில் அவர்கள்தான் பதவிக்கு வர வேண்டும், அவர்கள்தான் கட்சியை நடத்த வேண்டும், அவர்கள்தான் நாடாள வேண்டும் என்று சொல். நாடு மாறுகிறதா இல்லையா என்று பார். நீ ஆட்சிக்கு வருகிறாயா இல்லையா இருப்பார். அப்புறம் ஊழலை பொத்தி வைத்துக் கொள்வாய். உன் தம்பியை மகனை கொண்டு வருவாய், உங்க அக்காளை கொண்டு வருவாய். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தை சேர்ந்த திரு அழகர்பையா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்மளோட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளில் 3 பாயிண்ட்ஸை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 3 மிக முக்கியமான வாக்குறுதிகள் அவர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் ஒரு பாதி அளவு பண்ணியிருக்காரு. முதல் படியாக சிலிண்டர், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பொங்கல்லேருந்து 3 சிலிண்டர்ஸ் வந்துடும் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பை? இல்லை, அதெல்லாம் சரிதான். அதுவும் ஏழைகளுக்கு தான் என்று சொல்லியிருக்கிறார். 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருமான வரம்பு கட்டியிருக்கிறார். ஆகவே எந்த ஒன்றும் நான் சொல்லுவேன், இந்த ரேஷன் கடைகளே ஏழைகளுக்காக உள்ளதை வழங்குவதற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்றவையெல்லாம் தேவையில்லை. அது ஒரு மளிகை கடை இல்லை என்ன. ஆகவே நான் உளுந்து போடுகிறேன், சீரகம் போடுகிறேன், சீனி போடுகிறேன் என்பதெல்லாம் தேவையில்லாது. ஆட்களை குறையுங்கள். ஏழைகளுக்காக மட்டுமே 20,000 ரூபாய் வருமான வரம்புக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அரிசியிலிருந்து எல்லா பொருட்களும் எதெல்லாம் இலவசமாக வழங்க நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் வழங்குங்கள். தேவையில்லாத ஆட்களை வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். நியாய விலை கடை அது உன்னுடைய வேலை இல்லை. அது எல்லா மக்களுக்கும் உரிய வேலையை சந்தை பார்த்து கொள்ளும். ஆகவே நீ 3 சிலிண்டர் அதுவும் ஏழைகளுக்கு மட்டும்தான் என்று சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் எந்த ஒன்றும் ஏழைகளுக்கு மட்டும்தான். எவனுக்கு கால் ஊனமோ அவனுக்கு தான் முட்டுக்கோள் வேண்டும். சரியாக நடக்கின்றவனுக்கு முட்டுக்கோள் தேவையில்லை. ஆகவே அதை பற்றி ஒன்றும் தப்பில்லை. அது வரவேற்கத்தக்கது தான். 200 யூனிட் என்று மின்சாரத்தை 100 200 ஆக்கினாய். இதெல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டது தான். இந்த இலவசங்கள் தான் இதற்கு முன்பு இருந்தவர்களின் ஆட்சியாக இருந்தது. அதைத்தான் நீ இப்பொழுது திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆடு கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன், அம்மா உணவகத்தை விரிவாக நடத்துகிறேன் என்றெல்லாம் பேசுவதெல்லாம் ஏற்கனவே உள்ளவற்றில் நீ உன்னுடைய பேர் பட்டியலை ஒட்டி மறுபடியும் அவற்றை திரும்ப செய்கிறாயே தவிர அதில் ஒன்றும் புதுமையானது ஒன்றும் இல்லை. பேருந்தில் ஏற்கனவே பெண்கள் போகலாம் என்று இருந்தது. இப்பொழுது நீயும் நகரத்தில் மட்டும் மாநகரத்தில் மட்டும் போகலாம் என்று வைத்திருக்கிறாய். ஆனால் நீ சொன்னது தமிழ்நாடு முழுவதும் போகலாம் என்று. அப்படி சொன்னால் போக்குவரத்து கழகத்தை மூட வேண்டியதுதான். இதெல்லாம் புத்தி இல்லாமல் பல சமயங்களில் நீங்கள் பேசியதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்று முயன்று பாருங்கள். அது நடக்கின்ற காரியமில்லை. ஆனால் இந்த பேருந்தில் இந்த சின்ன சின்ன இலவசங்களை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு இதையெல்லாம் தருகிறோம் என்று இந்த மக்கள் அதனால் குளுமை அடைவார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இலவசம் நிறைய நம்ம ஸ்டாலின் அறிவித்தார். அவர்தான் பேருந்து இலவசம் என்று சொன்னார். அவர்தான் காலை பலகாரத்தை பள்ளி மாணவர்களுக்கு போட்டுவிட்டு அவர் ஆட்சியைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அவர் என்னை அப்பா என்று எல்லாரும் கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னார். அப்புறம் உதயநிதி பயந்து விட்டார். அப்புறம் சொத்துக்கு பங்குக்கு வருவார்கள், இதெல்லாம் சொல்லாதீர்கள் என்று பிறகு அவர் அப்பா என்று சொல்வதை விட்டுவிட்டார். இப்பொழுது இவர் அண்ணன் என்றும் தாய் மாமன் என்றும் சொல்லிக்கொண்டு இந்த கொஞ்சம் பேர், எத்தனை பேருக்கு
என்பதை ஒரு அளவுக்குட்பட்ட ம் அரசு மருத்துவமனையில் பிள்ளை பெறுகின்றவர்களுக்கு மட்டும். ம் இப்பொழுது கூடுதல் எண்ணிக்கையில் வருவார்கள் இந்த மோதிரத்திற்காக. ம் நீ அரசு மருத்துவமனை என்பதை இலக்காக்கினால், ம் அரசு மருத்துவமனையில் படுக்கை எங்கே வைத்திருக்கிறாய்? பாயில் தான் பிள்ளை பெற வேண்டும், ம் தரையில் தான் பிள்ளை பெற வேண்டும். ம் எங்கே உன்னிடம் அந்த வசதியெல்லாம் இருக்கிறது? வெறும் 19,000 மருத்துவர்களை தானே வைத்திருக்கிறீர்கள். ம் தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் 19,000 பேர் தான். ம் தனியார் மருத்துவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர, இந்த 19,000 மருத்துவரில் 19 மருத்துவரை கூட 19 ஆண்டுகளாக நீங்கள் கூட்டவில்லை. ம் அவர்களுடைய சம்பளத்தை கூட்டவில்லை. ம் அவர்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம். அவன் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து 8வது வகுப்பிலிருந்து நீட் தேர்வுக்கு தயாராகி, ம் நீட் தேர்வில் தேர்வி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து அவன் வெளியே வந்தால் 50,000 ரூபாய் சம்பளம் என்றால் அவன் எப்படி உன்னிடம் வேலை பார்ப்பதற்கு விருப்பப்படுவான்? ம் நீ தொழிலாளர்களை எல்லாம் அழுத்துகிறாய். ம் நீ 3 சிலிண்டர் கொடுப்பது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதை நான் பாராட்டுகிறேன். ம் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஒரு நாள் வருமானம் என்பது வெறும் $3. வெறும் $3. அமெரிக்காவிலே நம்முடைய மக்கள் எப்படி $3 வாழ்கிறார்கள் என்று வியப்படைகிறார்கள். $3 என்பது 270 ரூபாய். 270, 200ம் 70. ம் இதுதான் நம்முடைய நாட்டினுடைய தலை வருமானம். ம் அடிமட்ட அவனுக்கு நீ சிலிண்டர் கொடு, பேருந்தில் கொடு, எல்லாம் கொடு. அப்புறம் அவன்கிட்ட அந்த 270 ரூபாய் டாஸ்மார்க்கில் பிடிங்கி கொள்ளுகிறாய் நீ. ம் ஒரு பாட்டில் 250 ரூபாய். ம் அவனுக்கு வருமானம் 270 ரூபாய், அவனுக்கு பாட்டில் 250 ரூபாய். அப்புறம் சாக்கனா கிடச்சி, அப்புறம் தண்ணிக்கு, எல்லாவற்றுக்கும் கடனாளியாகத்தான் வீட்டுக்கு வந்து அடிப்பதும் உதைப்பதும் தவிர வேறு ஒன்றும் செய்வதில்லை. நீ இந்த இலவசங்கள் கொடுப்பதை விட்டு விட்டு கள்ளுக்கடையை மூடு. 20% ஏழை மக்கள் உயர்ந்த வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள். அவன் சம்பாதிப்பது வீட்டுக்கு வரும். பீகாரில் செய்தார் நிதிஷ்குமார், நீ என்ன புரட்சி செய்கிறாய்? அம்மாவுட்டான் உணவகத்தை நடத்துவாய், ஸ்டாலினுடைய பேருந்து இலவசத்தை கடைப்பிடிப்பாய். ஸ்டாலின் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பையன்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். நீ அன்னஞ்சீர் கொடுக்குறாய், பட்டுப்புடவையும் இந்த அம்மா கொடுத்த ஒரு பவுன் தாலியும் பட்டுப்புடவையும் கொடுக்குறாய். பிள்ளை பெறுவதற்கு 1 கிராம் மோதிரம் கொடுக்குறாய். என்ன இதெல்லாம் அவர்கள் செய்தது தான். இதில் ஒன்றும் பெரிய புதுமை இல்லை பெயர்களை. ஆனால் உண்மையிலேயே சொல்லுகிறேன், நீ கள்ளுக்கடையை மூடியிருந்தால், மதுக்கடைகளை மூடியிருந்தால், இந்த நாட்டிலே உள்ளவர்களில் 10%க்கு 2% தேர மாட்டான். கடைசி வரலும் குடித்து விட்டு தான் சாவான். அவனுடைய மண்டை தரையில் புரளுகிற போது தான் அவன் குடியை விடுவான். ஒரு 2-3%, 7% விட்டு விடுவான். நீ 270 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கின்ற ஒருவனிடம் நீ 250 ரூபாய்க்கு குவார்டர் பாட்டிலை வாங்க வைத்தால் அவனுடைய எப்படி பணம் இருக்கும்? அதனால தான் அவன் கள்ளச்சாராயத்திற்கு போகிறான். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் 100 பேர் செத்தார்கள், 100 பேர் கண்கெட்டு போனார்கள், குருடர்களாக ஆகிவிட்டார்கள். ஏன்? அவனுடைய நாள் வருமானத்தை நீ பறித்து கொள்வதற்கு அவனால் முடியாது. அதனால் அவன் கள்ளச்சாராயத்தை 20-30 ரூபாய்க்கு குடிக்கிறான், கண்கெட்டு போகிறது, சாகுறான். பிறகு அவனுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்து சரி கட்டுகிறீர்கள். ஆக மொத்தம் அந்த குடும்பங்களை அழிக்கிறீர்களே தவிர, நல்ல சாராயம் குடிக்கின்ற குடும்பங்கள், கள்ளச்சாராயம் குடிக்கின்ற குடும்பங்கள், கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காகத்தான் நல்ல சாராயம் கொண்டு வந்தோம் என்பது முட்டாள்தனம் இல்லையா என்று கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி நிகழ்ச்சிகள் எதை காட்டுகின்றன? ஆகவே புரட்சி செய்வதென்றால் மதுக்கடைகளை மூடு, அதில் வருமானம் குறைய வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இறுக்கமாக ஊதாரித்தனம் இல்லாமல் அரசு நடத்தி அதை ஒழுங்குபடுத்துவோம் என்று சொல்லு. ஒரு ஏழை நாடாகிய பீகாரில் 60,000 கோடி வருமானம் வந்தது, நமக்கு 48,000 கோடி. 60,000 கோடியை இழந்து நிதிஷ்குமார் சொன்னார், முன்பு எந்த நேரமும் பெண்கள் அடிபட்டு மிதிபட்டு அழுகிற சத்தம்தான் என் காதில் விழுகும், இப்பொழுது பெண்களின் இன்ப முனகல்கள் இரவில் கேட்கின்றன என்று சொன்னார். அது ஆட்சியா? நீ ஆட்சியா? என்ன புதுமை செய்திருக்கிறாய்? அவன் அப்பன் திட்டம், நீ தாய் மாமன் திட்டம். அவனும் இலவச பேருந்து, நீனும் இலவச பேருந்து. ஏதோ ஒரு சிலிண்டர், 3 சிலிண்டர் இல்லாதவனுக்கு. அப்புறம் அரசு மருத்துவமனையில் பிள்ளை பெறுகிறவர்களுக்கு 1 கிராம். இப்போ அரசு மருத்துவமனை போதுமான அளவு உங்ககிட்ட படுக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்கிறவளெல்லாம் ஒரு அளவுக்கு உள்ளவளெல்லாம் வருவாள்.
நீ பெருக்கு, அரசு மருத்துவமனைகளை பெருக்கு, மருத்துவர்களின் எண்ணிக்கையை கூட்டு. 19,000 நர்ஸுகளுக்கு நீ இன்னமும் பெர்மனெண்ட் பண்ணவில்லையே, அவர்கள் நிரந்தரப்படுத்தவில்லையே, அவர்களை இன்னமும் நீ 15,000 18,000 ரூபாய் சம்பளத்திலே வைத்து கொண்டிருக்கிறாயே. டாக்டர்களுக்கெல்லாம் 50,000 தான் கொடுக்குறாய். 19,000 டாக்டர்கள் 7.5 கோடி மக்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு போதுமானவர்களா? ஐயா அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு இலவசமாக சிலிண்டர் தராங்க. 3 சிலிண்டருக்கும் அந்த உச்ச வரம்பு வச்சுருக்காங்க. இன்கம்க்கு 20,000 ரூபான்னு. ஐயா இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல எம்எல்ஏக்கள் ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்துக்கள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த உச்ச வரம்பு வைக்கலை, இன்கம் வர எந்த விதியும் வைக்கலை, எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டீங்க. ஆனால் அவங்ககிட்ட 500 கோடி 600 கோடிக்கு சொத்து இருக்குது. இப்போ ஏழை மக்களுக்கு மட்டுமே 20,000 சொல்கிறது எந்த வித நியாயமாக இருக்கும்? இப்போ உனக்கு வர்றது இல்லையோ இந்த கேஸு? இல்லை எனக்கு வராதுங்க. 20,000 ரூபாய்க்கு மேலே உனக்கு சம்பாத்தியம் இருக்குது. இல்லை எனக்கு மேலேயே இருக்குது. அதனால் உனக்கு வராது. சரி பரவாயில்லை, உனக்கு நீ ஒரு நடுத்தர குடும்பம், அதனால் உனக்கு வராவிட்டு பரவாயில்ல. அடிமட்ட குடும்பங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஆனால் எந்த ஒன்றும் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் என்று பிரிக்கப்பட்டு இருப்பவர்கள் இல்லாதவர்களாக உலகம் வகுக்கப்பட்டு இல்லாதவர்கள் தான் ஊனமானவர்கள், அவர்களுக்கு தான் முட்டுக்கோல் வேண்டும், ஊன்றுகோல் வேண்டும். இல்லை இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் எப்படி எல்லாருக்கும் அவனுக்கு ஏன் கொடுக்குறா என்பதுதான் கேள்வி. அவனுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம், 1 லட்ச ரூபாய் படி, இது போக இப்பொழுது கார், பெட்ரோல், டிரைவர், பிஏ இவ்வளவு கொடுக்குறான். அவனெல்லாம் சொல்லுகிறான் பாரு எவ்வளவு முட்டாள்தனமாக அவன் பேசுகிறான் என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற மந்திரியாக இருந்தவன், எம்எல்ஏயாக இப்பொழுது இருக்கிறவன் எவ்வளவு முட்டாள்தனமாக பேசுகிறான் என்று பார். நாங்கள் அரசாங்க காரிலே, சின்னம் பொறித்த அரசாங்க காரிலே நாங்கள் போய் ஒரு கிராமத்தில் இறங்கி நின்றால் மக்கள் எங்களை மதிப்பார்கள், அதனால்தான் நாங்கள் அரசு கார் வேண்டுகிறோம் என்று சொல்லி அது பதிவாகி இருக்கிறது சட்டமன்றத்தில். எவனாவது எந்த முட்டாளாவது இப்படி பேசுவானா? நீ பேருந்தில் போ, அரசு பேருந்து உனக்கு இலவசம், பேருந்தில் போய் அந்த கிராமத்தில் இறங்கி உங்களுடைய சிக்கல் என்ன என்று கேடு. உன்னை கும்பிடுவான், உனக்கு டீ வாங்கி தருவான், பன் வாங்கி தருவான், உனக்கு நாக்காளி எடுத்து கொண்டு வந்து போட்டு உட்காருங்கள் என்று சொல்லுவான், உன்னை மதிப்பான். ஒரு எம்எல்ஏ எவ்வளவு எளிமையாக பேருந்தில் இறங்கி வந்து நம்முடைய பிரச்சனை என்ன என்று கேட்டு அதுக்கு தீர்வு சொல்ல வந்திருக்கிறார் என்று 10 பேர் டீ வாங்குவதற்கு ஓடுகிறான். 10 பேர் இவருக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு வாங்கி கொண்டு வருவோம் என்று ஓடுவான். பக்கத்தில் நின்று கையை கட்டி கொண்டு நிற்பான். நம்முடைய எம்எல்ஏ எவ்வளோ எளிமையானவர், பேருந்திலே வருகிறாரே என்று. அதை மதிப்பானா? நீ காரில் போய் இறங்கினால் திருட்டு போய் நேற்று வரையிலும் இங்கே நம்ம மந்தையில் படுத்து கிடந்தேன் இவன் இந்த எம்எல்ஏ, இன்றைக்கி பாரு காரையும் சொகுசையும் பற்றியா கீப்பு வேறு வச்சுருக்கேன் இப்போ அப்படின்னு பேசுவேன். புரியுதா உனக்கு? ஆகவே இந்த முட்டாள்கள் சர்க்கார் காரிலே போய் இறங்கினால்தான் மதிப்பு வரும் என்பது எதிர்மறை கூற்று, அறிவுக்கு பொருந்தாத கூற்று. நீ எளிமையாக பேருந்தில் போய் இறங்கினால் அந்த மக்கள் ஓடி வந்து உன்னை உபசரிப்பார்கள், உனக்கு நாற்காலி எடுத்து போடுவார்கள், உன்னை தாங்கி நிற்பார்கள், உன்னை பேருந்தை நிறுத்தி ஏற்றி விடுவார்கள். இது நேர்மாறாக பேசுகிறீர்கள். இது எளிமை இல்லை. அதாவது ஒரு முதலமைச்சர் தனி விமானத்தில் போகிற காரணத்தினால் எம்எல்ஏக்களெல்லாம் கார் கேட்கிறார்கள். எம்எல்ஏ முதல் மந்திரி எளிமையாக இருந்தால் எம்எல்ஏ கார் கேட்பானா? கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் வேண்டாம் என்று சொல்லுகிறானே தவிர திமுக வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதிமுக தெளிவாக சொன்னானா என்று எனக்கு தெரியல. சொல்லலை. அப்புறம் என்ன அதில் இருக்குது? சொல்ல வேண்டியதானே? எதுக்கு காரு? ஏற்கனவே நீ பணத்தால் முடங்கி போயிருப்பதாக சொல்லுகிறாய். ஆகவே பஞ்ச அரசாங்கத்தில் மேற்கொண்டு செலவு வேண்டாம். அப்படி இல்லை, நீ சொல்ல வேண்டும், நீ பாதி பேர் சொல்ல வேண்டும் இல்லையா? இப்பொழுது இவ்வளவு பேர் வேண்டாம் என்று சொன்ன பிறகு அவன் கீழே இறங்குகிறார் ஆதோ அர்ஜுனா. இப்பொழுது கார் இருக்கிறவர்களெல்லாம் வாங்கி கொள்ள மாட்டார்கள். நீ வீட்டை வைத்து கொண்டு வாடகை வாங்கி கொள்ளுகிறாய். நீ என்ன மனிதன்? ஜெயலலிதா வீட்டை வைத்து கொண்டு வாடகையாக வாங்கி கொண்டார். கருணாநிதி அவருடைய வீட்டுக்கு வாடகை போட்டு எடுத்துக்கொண்டாரா? நீ வாடகை போட்டு எடுத்துக் கொள்கிறாய். நீ என்ன மனிதன்? அடித்து வைத்திருக்கிறீர்கள். லாட்டரியில் தப்பும் தண்டாவமாக தப்பான தொழில் செய்து கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி வைத்திருக்கிறீர்கள். நீ உன் மாமனார் மாமியார் எல்லாரும் இந்த அரசியலே ஆட்டி வைக்கிறீர்கள். 25 எம்எல்ஏக்களை எல்லாம் கொடுத்து அவர்களை கடத்தி கொண்டு வருகிற வேலையை மாமியாரும் மாப்பிள்ளையும் செய்தீர்கள். ஆரம்ப காலத்தில் 25 பேர் வந்து ஓட்டு போட்டான். இதற்கு போய் இந்த எம்எல்ஏக்களை பார்த்தார், மந்திரிகளை பார்த்தார், நம்முடைய பழைய மந்திரிகளை பார்த்தார் விஜய். இது ரொம்ப மானங்கட்ட செயல் என்று சொல்கிறேன். நான் சொல்லுகிறேன்,
செந்தில் பாலாஜி ஊழல் தண்டி. விஜயபாஸ்கர் என்ன, இந்த குட்கா விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் என்ன, இவனை விட பெரிய ஊழல் அவன். கல்குவாரி குட்கா, அவன் செய்யாத வேலை பாக்கி கிடையாது. அவன் இப்போ உங்கள் கட்சியில் மாவட்ட தலைவர். அப்படின்னா செந்தில் பாலாஜி உங்கள் கட்சிக்கு வராததினால் அவர் குற்றவாளி ஆகிறார். உங்கள் கட்சிக்கு வந்துவிட்ட காரணத்தினால் ஏற்கனவே இந்த குட்கா விஜயபாஸ்கர் இப்போ நிரபராதியாகி யோக்கியன் ஆகிவிட்டார். அப்படின்னா உன்னுடைய ஆட்சி நேரிய ஆட்சி என்று எந்த முட்டாள் சொல்லுகிறான் என்று நான் கேட்கிறேன். அதே மாதிரி இந்த பாகுபாடாக டிவைசிவ், பாகுபாடாக பார்க்கின்ற உன்னுடைய போக்கு உனக்கு யூ டோன்ட் ஹேவ் எனி கன்விக்ஷன் அட் ஆல் என்பதை காட்டுகிறது. உனக்கு உறுதிப்பாடு இல்லை, கொள்கையில் உரமில்லை. இதைத்தான் செய்ய போகிறோம், ஆட்சியில் இதை செய்தால் மக்கள் மேன்மை உருவர் என்கின்ற நிலைப்பாடு இல்லை. ஆகவே உனக்கு கரூர் விஜயபாஸ்கர் வேண்டும், குட்கா விஜயபாஸ்கர் வேண்டும், செந்தில் பாலாஜி வேண்டாம். செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து மாறுபாடு இல்லை. நேரு தண்டிக்கப்பட வேண்டும், செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட வேண்டும், வேலுமணி தண்டிக்கப்பட வேண்டாமா, சிவி சண்முகம் தண்டிக்கப்பட வேண்டாமா, குட்கா விஜயபாஸ்கர் தண்டிக்கப்பட வேண்டாமா? ஊழலில் என்ன பாகுபாடு? உன்னுடைய கட்சிக்கு வருகிறவனெல்லாம் ஊழலில் இருந்து விடுபட்டு விடுவான். உன்னுடைய கட்சிக்கு வராத எதிர்நிலையில் உள்ளவனெல்லாம் ஊழலின் காரணமாக உள்ளே போவான் என்றால் உன்னுடைய அரசு என்ன அரசு என்று நான் கேட்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அறந்தூர் ஏர்போர்ட்டு அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க, இனிமேல் அது வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அறிவிப்பு நல்ல அறிவிப்பு. விஜய் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்பது ஒன்று. அதன் மூலம் ஏராளமான நஞ்சை நிலங்கள், 4000 ஏக்கர் நஞ்சை நிலம் காப்பாற்றப்படுகிறது. இவர் முதலிலே போய் சொன்னார், இப்போ எங்களிடமெல்லாம் அந்த மக்கள் வந்தார்கள், அவர்கள் வந்து பல சமயம் சொன்னதையெல்லாம் கேட்டு நாங்கள் பேசினோம். ஆனால் எங்களுடைய குரல் வெகு தூரத்திற்கு கேட்கவில்லை, தொலைவுக்கு கேட்கவில்லை. விஜயினுடைய குரல் கேட்கும். இவர் போனார், பேசினார். நம்முடைய ஸ்டாலினுடைய மருமகன் இந்த பகுதியில் உள்ள இடங்களையெல்லாம் வாங்கி கொண்ட பிறகு விமான நிலையத்தை அறிவித்தார்கள் என்று சொன்னார். ஆகவே 5 ரூபாய் நிலத்தை 5000 ரூபாய்க்கு விற்பதற்கு ஏற்பாடுகளை வழிவகுத்து கொண்டு இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னது நியாயமானது. சரி, இப்பொழுது அவர்களுடைய 5 ரூபாய் இடம் மீண்டும் 5 ரூபாய் ஆகிவிடும். சரியா? விமான நிலையம் வரப்போவதில்லை. 4000 ஏக்கர் நஞ்சை நிலம் காப்பாற்றப்பட்டு விட்டது. 80 ஏரிகள் காப்பாற்றப்பட்டு விட்டன. 28 கிராம மக்களின் வீடுகள் காப்பாற்றப்பட்டு விட்டன. ஒரு நஞ்சை நிலத்தை உருவாக்குவதற்கு 500-1000 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு இத்தனை ஏரிகள் வெட்ட வேண்டியிருக்கிறது. வாட்டம் பார்த்து தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஏரிகளில் சேர்க்க வேண்டியிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம்! சோழர்கள் காலத்திற்கு பிறகு 700-800 ஆண்டுகளில் அந்த பரந்தூர் பகுதி நஞ்சை நிலம் விளைகின்ற நஞ்சை நிலம் உடைய பகுதியாக மாறுவதற்கு 700-800 ஆண்டு உழைப்பு, மனித உழைப்பு தேவைப்பட்டிருக்கிறது. நீ அதை அழிப்பதற்கு திமுக முயன்றது. அந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்ததின் மூலம் அந்த மக்களுக்கும் அந்த நஞ்சை நிலத்திற்கும் இவர் செய்ய வேண்டிய பணியை செய்து விட்டார். இனிமேல் கரண்ட் நிலத்தில் போய் விமான நிலையத்தை கட்டி கொள்ளட்டும். அதை பற்றி நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஓகே, இன்னைக்கு இதை நான் பாராட்டுகிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை அவர் அறிவித்ததையும் ஏழைகளுக்கு மட்டும்தான் 3 சிலிண்டர் என்று சொன்னதையும் நான் பாராட்டுகிறேன். எந்த ஒன்றும் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் வேறுபடுத்தப்பட்டு வறியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். 20,000 இருக்கட்டும், 25,000 இருக்கட்டும், 18,000 இருக்கட்டும், அதை ஒரு அரசு முடிவு செய்யட்டும். ஆனால் 3 ரூபாய் தான், $3 தான் இந்திய நாட்டில் தமிழனுடைய வருமானம் என்கின்ற போது 270 ரூபாய் தான். ஓகே, ஒரு மாதத்திற்கு 9,000 ரூபாய் தான் மனிதன் சம்பாதிக்கிறான். அவளும் சேர்ந்து சம்பாதித்தால் 18,000 சம்பாதிப்பாள். ஆக 20,000 ரூபாய் உழைப்பின் மீது உழைப்பால் வாழுகிறவர்கள் அதை பெறட்டும், மற்றவர்கள் அதை பெற வேண்டாம். அதை நான் பாராட்டுகிறேன். இதே முறையே எல்லாருக்கும் கொண்டு வர வேண்டும். ரேஷன் கடையே இல்லாதவர்களுக்கு மட்டும் ஆக்கிய ரேஷன் கார்டை தூக்கு. எதுக்கு பாம் ஆயில் கொடுக்குறா? எது ஏழைகளுக்கு உரியதோ அதை குறைந்த விலைக்கு கொடு, இலவசமாக கொடு. என்ன, உன்னால் இந்த பணக்காரர்களுடைய சுரண்டலிலிருந்து ஏழைகளை காப்பாற்ற முடியாது. உனக்கு யூ டோன்ட் ஹேவ் தட் விஷன். உனக்கு அந்த ஆட்சி முறை தெரியாது. ஆகவே இவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடு. இதை நீ செய்தாலே போதுமானது. உனக்கு இந்த சந்தை ஓரியன்ட், மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில் கார்ப்பரேட்டுகள் வளர்ந்து கொண்டே போவார்கள். அப்பல்லோ மருத்துவமனைகள் 14 மாடிக்கு உயரும். ஒரு பங்கு முதல் 1,200 ரூபாய்க்கு விற்கும். அதற்கு இன்னொரு பங்கினை போனஸாக கொடுப்பார்கள். இதெல்லாம் யாருடைய கழுத்தில் இருந்து வருகிறது?
ராக்காயினுடைய வகுத்தில் கட்டி வந்தபோது அவளுடைய நகைகளை எல்லாம் விற்று அரசாங்கம் கொடுத்த பணம் போக அப்பல்லோவுக்கு ராக்காயி புருஷன் கொடுத்த பணத்தில் தான் 14 மாடி எழுகிறது. ஓகே. அதெல்லாம் உனக்கு தெரியாது, அந்த மாதிரி சிந்தனைகள் உனக்கு பழக்கமில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஏழைகளுக்கு கொடு. ஓகே. இந்த பேருந்தையும் யாரெல்லாம் 20,000 ரூபா மக்களை முதலில் பிரித்து விடு. பிரித்து 20,000 ரூபாய் வரம்புக்கு உட்பட்டவர்கள், 20,000 ரூபாய்க்கு மேற்பட்டவர்கள், 20,000 பேருக்கெல்லாம் அட்டை கொடு. இவர்கள் பேருந்தில் சும்மா போகட்டும், உங்களுடைய சினிமா கொட்டையில் உங்களுடைய படம் கூட சும்மா பார்க்கட்டும் என்று சொல்கிறேன் நான். என்ன நீ சொல்லிவிடு, ஜனநாயகன் படத்தை இந்த அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் இலவசமாக காட்டு. அவர்களுக்கு வேண்டியதை நான் அரசாங்கம். அதே மாதிரி இந்த ஏர்போர்ட் விட்டாங்க இல்லையா ப்ராஜெக்ட், இன்னைக்கு திமுக அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அங்கே ஜாப் கிடைச்சிருக்கும், வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். வேலை வாய்ப்பு கட்டுக்கிற போது கிடைக்கும், அதெல்லாம் ஒன்று. நம்மளோட பொருளாதாரம் வேலை வாய்ப்பு என்பது பெரிய துயரம் நம்மளுடைய நாட்டில். என்ன அந்தந்த கல்விக்குரிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதனால்தான் காக்ரோச்சஸ் போராட்டம் டெல்லியில் நடந்தது. அவன் இன்ஜினியரிங்கு படிக்கிறான் பாரு. உனக்கு இந்த வேறுபாட்டை நான் சொல்லுகிறேன். நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதனுக்கு சிந்திக்க தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், நம்முடைய பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள் தரமில்லாத கல்வியை பெற்றிருக்கிறார்கள் என்று வேலை வாய்ப்பை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்க மறுக்கின்றன என்று அவர் சொன்னார். உயர்கல்வி அமைச்சர் அதற்கு தகுதியுடையவர்களாக கல்லூரிகளை ஆக்க வேண்டுமா ஆக்க வேண்டாமா அதோடு அவர் படுத்து விட்டார். எதனால்? கிராமந்தோறும் பொறியியல் கல்லூரிகள் உண்டாகிவிட்டன. அவர்களுக்கு யார் சம்பளம் கட்டுகிறார்கள் தெரியுமா? அரசாங்கத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அளிக்கப்படுகின்ற சலுகைகள் இருக்கின்றன. அந்த பணத்தை வைத்தே இவர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். சம்பளமெல்லாம் கட்ட வேண்டாம். அவன் வாத்தியாரை வைப்பதில்லை. 100 வாத்தியார் இருக்க வேண்டிய இடத்துல 7 வாத்தியார் இருப்பான். புரிகிறதா? லேப் இருக்காது, உபகரணங்கள் இருக்காது, எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். சும்மா பேருக்கு 2 பாடத்தை நடத்தி விட்டு 100 வாத்தியாருக்கு 7 வாத்தியார் இருப்பான் என்றால் அந்த இன்ஜினியரிங் கல்லூரி எப்படி இருக்கும்? கிராமந்தோறும் இன்ஜினியரிங் கல்லூரி, வீதிகள் தோறும் கலையின் விளக்கம், வீடுகள் தோறும் பல பல பள்ளி என்று பாரதி சொன்னான். கிராமந்தோறும் பள்ளி ஆகிவிட்டன பொறியியல் கல்லூரிகள். அவையெல்லாம் தரமற்றவை. அவற்றுக்கு வருமானம் இல்லை. அரசு சருகின்ற சலுகைகள் மட்டும்தான் அவர்களுக்கு சம்பளமாக போய் சேருங்கள். அதை வைத்து அவர்கள் நடத்துவதற்கு 100 வாத்தியாருக்கு 10 வாத்தியார் வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு வேலை கொடுக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் மறுக்கின்றன. இதை உயர்கல்வி அமைச்சர் சொல்லிவிட்டு இதற்கு தீர்வு காண்பதில்லையா? அவர் வாடி போய் படுத்து விட்டார். மந்திரி பதவி இருக்கிறது, கார் இருக்கிறது, வசதி இருக்கிறது. அந்த ஜாப்ன்றது கிடைக்கதான் போகுது, எல்லாருக்கும் வேலை வேணும் கிடைக்கதான். எதுக்கு கிடைக்கும்? அதான் அந்த ஏர்போர்ட் விட்டதுனால திமுக சொல்றாங்க. அது இன்னொரு ஏர்போர்ட் கட்டையில் வேலை வாய்ப்பு வரும்ல. அதெல்லாம் சும்மா திமுக விளங்காமல் பேசுகிறாங்க.